எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எங்கே அப்படின்னா, தாம்பரம் மாநகராட்சி சானிட்டோரியம் அருகில் உள்ள தேசிய சித்த மருத்துவ ஆய்வகம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்னோரா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாங்க. இந்த குளம் பார்க்குறீங்களா, இந்த குளம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப மோசமாக இருந்தது. இதை நம்ம சரி பண்ணி கொடுத்து வாத்தெல்லாம் அதில் விட்டோம். இப்போது மெயின்டைன் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மெயின்டைன் கொஞ்சம் நல்லா பண்ணணும். அதே மாதிரி மருந்து சம்மந்தமான செடிகள் 30-40 செடிகளுக்கு மேலே மருந்து செடிகள் வச்சோம். அதெல்லாம் இப்போ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. இதையும் நம்ம ஒழுங்குபடுத்தணும். அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒழுங்குபடுத்தினா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா அதை ஒழுங்குபடுத்தணும். இந்த மாதிரி செடியெல்லாம் ரொம்ப மோசமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அது கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு நாங்கள் எதுக்கு போனோம் அப்படின்னா, இங்கே திருமூலருங்க, அதாவது இந்த சித்த வைத்தியிலே மிகப்பெரிய சித்தர் இவர் தான். மொத்தம் 63 நாயன்மார்களையும் ஒருவராக இருக்கார். அதே மாதிரி 18 சித்தர்களையும் ஒருத்தராக இருக்கார். இந்த பார்த்திங்களா, இந்த வாத்து நம்ம விட்டது தான். இதுக்கு இன்றைக்கி பூமி பூஜை போட்டு எல்லாம் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதில் நம்ம எக்ஸ்னோரா சார்பாக நான் கலந்துக்கிட்டேன். எல்லோருக்கும் நன்றி. அவசியம் இந்த சித்த மருத்துவமனைக்கு போனீங்கன்னா திருமூலராக பாருங்கள். இது எந்த வியாதியாக இருந்தாலும் குணப்படுத்தக்கூடியது. இவர் ஒன்றே தெய்வம் என்ற தத்துவத்தை போதிக்கிறார். அதனால் சித்தர்களுக்கு ரொம்ப அந்த வைத்தியம் சம்மந்தமானதெல்லாம் கூடு விட்டு கூடு பாய்கிறது. இது மாதிரி நிறையா இருக்குது. திருமூலர் புஸ்தகம் கிடைக்கும் போது நீங்கள் அவசியம் வாங்கி படிங்க. தாம்பரம் வரவங்க தயவுசெய்து சானிட்டோரியத்தில் இந்த சித்தரையும் ஒரு தினம் தரிசனம் பண்ணிட்டு போங்க. நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் நல்ல பயன்கள் வரணும், நல்ல நன்மை அடையணும், நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கிற சிவாச்சாரியார்கள் வேண்டுதல் வச்சுருந்தாங்க. முடிவில் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நம்ம டைரக்டரும் அவங்களுடைய டீமு. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவசியம் இந்த எக்ஸ்னோரா மீண்டும் அந்த இடத்துல போய் தேவையில்லாத அந்த செடிகளெல்லாம் களைச்செடியெல்லாம் பிடுங்கி சுத்தம் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி காம்பவுண்டு ஓரமாக அருமையாக வளர்ந்துருக்க மரங்கள் பூராமே இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த இடம் பூஞ்சோலையாக காமிக்க போகுது. அவசியம் நம்ம ஒரு தடவை எக்ஸ்னோரா டீம் பார்த்து என்னென்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். நன்றி. பார்த்து கொண்டு இருந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.